वेदांतार्थ विभासकाय गुरवे शांताय सन्यासिने नानावादि नगेन्द्र संघपवये योगीन्द्र वन्द्याय च मोहध्वांत दिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोस्तु सततं पूर्णाय बोधात्मने। गुरुर्नाम्ना महिम्ना च शंकरो यो विराजते तदीयांघ्रिगलद्रेणु कणायास्तु नमो मम। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपराम्। காஞ்சிபுரத்துலேருந்து உங்களோட பேசின்னு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் சமூக மடத்தில் அந்த சமூக மடம் அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி சமூகமாக உட்கார்ந்துட்டுருக்கேன். நாளைக்கு இன்னும் நிறைய பேர் வரப்போகிற அங்கே 1163 பேருன்னு சொன்னால் அவ்வளோ பேருக்கு நாளைக்கு சுவாசினி பூஜை நடத்த போகிறேன். நாளைக்கு என்ன முக்கியத்துவம்னு சொன்னால் நம்முடைய மகாபரிவாளுடைய ஆராதனை நடக்க போகிறது. இங்கே அதெல்லாம் அதிஷ்டானம் காமிச்சுன்னு இருக்கா, உங்கள் படத்தில் தரிசனம் பண்ணின்னு இருப்பேன். மகாபரிவாளுடைய ஆராதனை மார்கசிர கிருஷ்ண துவாதசி, இந்த தனுர் மாதத்தில் அந்த ஆராதனை வருது. மார்கழி மாதத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படிங்கிற அந்த மார்கழி மாதத்தில் இந்த ஆராதனை வருது. நாளைக்கு அந்த வெள்ளிக்கிழமை துவாதசி, அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இங்கே காஞ்சிபுரத்தில் ஆராதனைலாம் நடக்கும். 32 பிராமணா வந்து அவளுக்கு சத்காரங்கள் பூஜைகள் எல்லாம் நடத்தி அந்த ஆராதனைக்கு முன்னாடியிலேருந்து வேத பாராயணம் நடந்திருக்கு. ருக்வேதம், சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சாமவேதம், இப்படிலாம் இந்த பல வேத சாக்கைகளில் வேத பாராயணம் நடந்திருக்கு. சாஸ்திர சபை, சாஸ்திரம் அப்படின்னு இருக்கு. சாஸ்திரம்னா அது வந்து ஞானம். அந்த சாஸ்திரத்தில் வியாக்கரணம், மீமாம்சை, வேதாந்தம், சாகித்யம், அலங்காரம், சாங்கியம், யோகம், இப்படி பல சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரங்களுடைய சபை 3 நாளைக்கு நடக்கிறது. நாளைக்கு அது பூர்த்தி ஆகுது. இந்த மாதிரி வேத சபைகள், சாஸ்திர சபைகள், கச்சேரி, இந்த மாதிரி நல்ல விவரமாக இந்த ஆராதனை காரியக்கிரமத்தை நடத்துகிற. நாளைக்கு சாயங்காலம் தங்க ரதத்தில் காமாட்சி அம்பாளுடைய ராஜவீதிகளில் இந்த பெரியவாளுடைய பட ஊர்வலம் நடக்க போகிறது. இந்த ஆராதனை விழா பல ஊர்களில் நடக்கிறது. ஃபாரினில் நடக்கிறது, இங்கே நடக்கிறது, இந்தியாவில். ஒருத்தர் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நடத்துகிற. சில பேர் கச்சேரிகள் நடத்துகிற, சில பேர் பஜனைகளை நடத்துகிற, சில பேர் உபன்யாசம் நடத்துகிற, அப்படி நடத்தின்னு இருக்க. ஆந்திரா, அங்கே வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 300
இடத்துல நாளைக்கு சாயங்காலம் சாகித்யம் லிட்ரேச்சர் தெலுங்கு சாகித்யத்தில் மகாபாரதம் இருக்குது. மகாபாரதம்ங்கிற தெலுங்குல எழுதி 1000 வருஷம் ஆறுது, சஹஸ்ர வருஷம் ஆறுது. அந்த உற்சவம் நடந்துட்டுருக்கு. நாளைய தினம் வேறு வேறு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய புருஷால் ஸ்திரீகள் ஒரு கிட்டத்தட்ட 300 இடத்துல வியாசபாரதம் அப்படின்னு அந்த பாரதத்திலேருந்து 100 ஸ்லோகத்தை 100 பத்தியம் அதெல்லாம் படித்து அந்த பெரியவாளுடைய படங்களை வச்சு அதுக்கு புஷ்பாஞ்சலி எல்லாம் பண்ணி இந்த குரு சமர்ப்பண காரியக்கிரமமாக வியாசபாரத காரியக்கிரமம்னு நடக்க போகிறது. அந்த காலத்தில் வியாசபாரத கலாதி வித்வத் சதஸ் சமாஜம் அப்படின்னு அந்த வியாசபாரத சதஸை நடத்தியிருக்கா. அந்த காலத்தில் நிறைய ஊரில் நடத்தியிருக்கா. இளையாத்தங்குடி, நாராயணபுரம், மதுரை, காஞ்சிபுரம், காளஹஸ்தி, விஜயவாடா, செகண்டராபேடு, மதுரை, பல ஊரில் நடத்தியிருக்கா. சென்னை, புரசவாக்கம், இப்படி பல ஊர்களில் இந்த வியாசபாரத சதஸ்ஸு நடத்தியிருக்கா. அதனால் வியாசபாரதம் வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். அதாவது வியாசர் நமக்கு அந்த வேதம் சாஸ்திரம் புராணங்கள்னு சொல்கிறோமே எல்லாத்தையும் லலிதமாக அவர் எசன்ஸ் சாரத்தை நமக்கு கொடுத்துருக்கார். ஸ்லோகங்கள் வழியாக கொடுத்துருக்கார், கதைகள் மூலமாக கொடுத்துருக்கார் அவர். இப்போ எல்லாம் சுருக்கமாக சொல்லுங்கோ, என்ன சொல்ல வந்தேளோ 4 வரியில் சொல்லுங்கோ, உடனடியாக சொல்லுங்கோ, புரிகிற மாதிரி சொல்லுங்கோ, அனாவசியத்தை சொல்ல வேண்டாம், இப்படிலாம் சொல்கிறேன். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அழகாக இருக்கணும் சொல்கிறது, கடுப்பாக இருக்கக்கூடாது, கடுமையாக இருக்கக்கூடாது. அது ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லைன்னா அது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி பல விதமாக சொல்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லணும்னா கேட்டுக்கிறவா எப்படி கேட்டுப்பாங்கிறத ரொம்ப புரிஞ்சுண்டு சொல்கிறவா சொல்லணுங்கிற காலம் இது. அதில் அந்த காலத்தில் வியாசர் சாமானிய ஜனங்களுக்கும் இந்த புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, சௌக்கியம்னா என்ன, துக்கம்னா என்ன, குளிர்னா என்ன, வெயில்னா என்ன, சுருக்கம்னா என்ன, விஸ்தாரம்னா என்ன, தானம்னா என்ன, கர்மின்னா என்ன, பிடிவாதம்னா என்ன, தபஸுன்னா என்ன, ஸ்ரத்தைன்னா என்ன, இது மாதிரி மனுஷாளுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் எது, மனுஷா தெரிஞ்சிக்க வேண்டாங்கிற விஷயங்கள் எது, இது எல்லாத்தையும் பற்றியும் நிறைய இப்போ லைஃப் ஸ்கில்லுன்னு சொல்கிறோம், என்னமோ சொல்கிறோம். ஜீவன சைலி லைஃப் ஸ்டைல்னு என்னதை சொல்கிறாளோ பாரதிய ஜீவித விதானம். பாரதத்தில் நிறைய ஜனங்க இருக்கா, படித்தவா இருக்கா, படிக்காதவா இருக்கா. படிப்புன்னா எழுத படிக்க தெரிஞ்சது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பலவிதமான படிப்பு இருக்குது, அனுபவங்கள் இருக்குது, ஞாபகங்கள் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது. ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறா, நல்லதோடு நல்லதை கனெக்ட் பண்ணிக்கிறா, கெட்டதோடு கெட்டது கனெக்ட் பண்ணிக்கிறா. அங்கங்கே சிலது உரசல் இருக்குது, நல்லதையும் கெட்டதுக்கும் நடுப்புற உரசல் இருக்குது. இப்படி இந்த நாலெட்ஜுங்கிறது ஒரு சாகரம், மலை, இது ஒரு கடல். அந்த கடலில் கிருபாசாகரம், பகவான்கிறவர் கிருபாசாகரம், அவர் கருணை கடல். அவர் அந்த கருணை கடல் அப்படிங்கிற சுவாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்சார கடலில் நாம் மூழ்காமல் இருக்கணும். இந்த மூழ்காமல் இருக்கிறதுக்கு நதியில் போய் முழுகிறது வேறு, ஸ்நானத்துக்காக முழுகிறது வேறு. மற்றபடி நிமஜ்ஜன் மஜ்ஜீவகா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த சம்சார வாழ்க்கையில் நாம் கடை தேறுவது அப்படின்னு ஒன்று. அந்த சம்சார சாகரத்துலேருந்து நமக்கு விமுக்தி கிடைக்கிறதுக்காக இந்த மனுஷ பிறவியில் நமக்கு நல்ல விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதம் மூலமாக தெரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்குது. அந்த வேதம் படித்தவா தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம்.
என்னென்னா அந்த சம்ஸ்கிருதம் வந்து பழைய காலத்து சம்ஸ்கிருதம். அதாவது பழைய காலத்தில் என்ன, இந்த காலத்தில் வழக்கத்தில் இல்லாத சம்ஸ்கிருதம். அது பழைய காலம்னு சொன்னால் அது ஏதோ ஒரு காலத்தோடு சம்மந்தப்பட்டது வேதம்னு நினச்சிக்க வேண்டாம். அது அபௌருஷேயம். ஆனால் அந்த வேதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சப்தங்கள் இன்றைக்கி சாமானிய ஜனங்களுக்கு புரியக்கூடியதல்ல. அப்படி புரிகிற மாதிரி தெரிஞ்சாலும் அதனுடைய பாவார்த்தம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து சாஸ்திரங்கள் படித்தா தான் நமக்கு தெரியும் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு தெரிய வரும். அதனால் இந்த வேதங்களை படித்து தெரிஞ்சுண்டு அதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அதனால் சாமானிய ஜனங்களுக்கும் சரி, பாமர ஜனங்களுக்கும் சரி, லோகத்தில் நிர்வாகம் பண்ணுறவா, வியாபாரம் பண்ணுறவா, எத்தனையோ கை வேலை பண்ணுறவா, இப்படி எத்தனையோ பேர் இருக்கா. எல்லாருக்கும் தர்ம சூட்சமம் தெரியணும், தர்மத்தினுடைய சாரம் தெரியணும், எல்லாருக்கும் தர்மத்தின் மூலமாக பிரயோஜனம் கிடைக்கணும், பலன் கிடைக்கணும். அதுக்காக வியாசர் வந்து ரொம்ப பெரிய இத்தனை புராணங்களை நம்ம கொடுத்துருக்கார். பாரத தேசம்னா இன்றைக்கி மேப் இருக்குது, கூகுள் இருக்குது, வேறு ஏதோ ரிமோட் சென்ஸ் இருக்குது, இன்னும் சேட்டலைட் இருக்குது, என்னென்னமோலாம் இருக்குது. அது த்ரோன் இருக்குது, துரோணாச்சாரியா இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் வந்து அந்த காலத்தில் அவர் இந்தியாவினுடைய மேப் போட்டு கொடுத்துருக்கார். இங்கெல்லாம் தீபங்கள் இருக்குது, இங்கெல்லாம் மலைகள் இருக்குது, இங்கே கடல் இருக்குது, இங்கே நதி இருக்குது, இந்த 2 நதி இங்கே சங்கமிக்கிறது, 3 நதி இங்கே சங்கமிக்கிறது, இந்த இடத்துல நதி உற்பத்தி ஆகிறது, இந்த இடத்துல சேர்றது, இப்படின்னு சொல்லி பூகோளத்தை நமக்கு காமிச்சவர். சம்ஸ்கிருத பாஷையின் மூலமாக பாரத தேசத்தினுடைய பூகோளத்தை காமிச்சவர் வியாசாச்சாரியர். அதே மாதிரி ராஜாக்களுடைய ஹிஸ்ட்ரி நம்ம ஏதோ இப்போல்லாம் சொல்லின்னு இருக்கோம். அந்த காலத்தில் இந்த ராஜா இருந்தார், பிருத்திவின் இருந்தார், பரதன் இருந்தார், இவர் இருந்தார், சூரிய வம்சம், சந்திர வம்சம், இதில் யார் குல கூட்டஸ்தர் யார், இதெல்லாத்தையும் சொல்லி ஹிஸ்ட்ரியை சொல்லி கொடுத்தவர் வியாசாச்சாரியர். அதே மாதிரி கஷ்ட நஷ்டங்கள்னால் என்ன, பாத்தாளம்னா அங்கே சுகம் எவ்வளோன்னு தெரியாது, சொர்க்கம்னு சொன்னால் அங்கே கஷ்டம்னா என்னங்கிறது தெரியாது. இந்த சுகம் துக்கம் 2ஐயும் சேர்த்து பார்க்கக்கூடிய இடம் பூலோகம். இந்த பூலோகத்தில் யாரெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கா, யாருன்னு சொன்னால் மனுஷா மாத்திரம் இல்லை, ஒரு கீரி பிள்ளையிலேருந்து ஆரம்பித்து, ஒரு அணிலேருந்து ஆரம்பித்து, ஒரு வானரங்கள்லேருந்து ஆரம்பித்து யார் யார் நல்ல காரியம் பண்ணியிருக்கா, நல்ல காரியத்துக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கா, அந்த ஹிஸ்ட்ரி நாம் தெரிஞ்சுக்கணும். இந்தியன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சர்வே ஜந்தவா என்ன பண்ணியிருக்கா, நல்ல காரியம் பண்ணியிருக்கா. சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு தெரியறது. அதே மாதிரி சர்வ ஜந்துக்களும் எப்படி நல்ல காரியம் பண்ணியிருக்கு, ராம காரியம் எப்படி பண்ணியிருக்கு, அணில் பண்ணியிருக்கு. எங்கேயோ ஒரு இந்த இது வந்து கீரிப்பிள்ளை போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போச்சு, ஏழையினுடைய இடத்துக்கு, பரம ஏழை பரம தாத்தா. அதான் இருக்கிறவா கொடுக்கறதுங்கிறது வேறு, இல்லாதவா கொடுக்கறதுங்கிறது விசேஷம். இல்லாதவா கொடுக்கறதுல கூட வெளியில் மேலே இருக்கிறத கொடுக்கறது வேறு. ஒன்றும் பசி 2 நாள் சாப்பிடல, அந்த குடும்பமே சாப்பிடல, அந்த குடும்பம் சாப்பிடாத நிலையில் அந்த இடத்துல யாரோ ஒரு அதித்தி வரார். அந்த அதித்தி வரவருக்கு முதல்ல கொடுக்குறவா வந்து சின்ன வயசுக்காரன். அப்படி இந்த ஊரில் சேரிட்டிங்கிறது எப்படி ஊறி போயிருக்கு, எப்படி லைஃபோட பிரிக்க முடியாத அளவுக்கு தயா அப்படிங்கிற ஆர்திரா நட்சத்திரம், ஆர்திர பாவம் எப்படி ஊறி போயிருக்குங்கிறதுக்கு உதாரணம் அந்த கீரி பிள்ளைங்கிறது. அதனால் அந்த இடத்துக்கு ஒரு கீரி பிள்ளை வரும்பொழுது அதனுடைய சரீரம் பாதி தங்கமாயிடுறது. அப்படி இந்த தானத்தினுடைய மகிமை என்ன, சத்தியத்தினுடைய மகிமை என்ன,
ஞானத்தினுடைய மகிமை என்ன, பூர்வ ஜென்மான்னா என்ன, புனர்ஜென்மான்னா என்ன, இந்த மாதிரி சாஸ்திர சித்தாந்தங்கள், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு எதை நாம் சொல்கிறோமோ அந்த பூர்வ ஜென்ம விற்த்தாந்தங்கள், புனர்ஜென்ம விற்த்தாந்தங்கள், இது எல்லாத்தையும் அந்த புராணங்களில் சொல்லி அந்த புராணத்தின் மூலமாக ஸ்தோத்திரங்கள், எத்தனை ஸ்தோத்திரங்கள், கந்தர்வர்கள், இன்னும் அப்சரசுகள், தேவதைகள், ராட்சசால் உட்பட எல்லாரும் ஈஸ்வர பக்தி எப்படி பண்ணியிருக்கா, எப்படி வரமெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கா, அந்த வரமெல்லாம் கொடுத்து தேவதைகளும் எப்படி கஷ்டத்தில் மாட்டின்டா, இப்படி எல்லாத்தையும் நம்முடைய தர்மங்கிறது மனுஷனை தெய்வமாக பார்க்கறது, தெய்வத்தை மனுஷனாக பார்க்கறது. ஒன்றுமே இல்லை, மனுஷன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது, மனுஷன்தான் எல்லாங்கிறதும் சொல்கிறது. இப்படி அந்த ஒரு விசேஷமான புரிஞ்சிக்கிற தன்மை இருந்தால் தான் ஹிந்து சனாதன வைதிக தர்மத்தை நாம் ரசிக்க முடியும். அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை எடுத்துட்டு சாதிக்க முடியும். அப்படி இது எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்கக்கூடிய, சூட்சமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தர்மத்தை லலிதமாக விஸ்தாரமாக வர்ணனை ரூபத்தில் நமக்கு கொடுத்தவர் வியாசாச்சாரியர். அதனால் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், என்ட்ரிங்கிறது வியாசர் மூலமாக நாம் பாரதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஹிந்து சனாதன வைதிக தர்மத்தில் நாம் பிரவேசிக்கிறோம். தீர்த்த மகிமைகள், விருட்சத்தினுடைய மகிமைகள், சஸ்திர வித்யை, சாஸ்திர வித்யை, என்னது அக்ஷய பாத்திரம், ஒரு ரிஷி, ஒரு குருங்கிறவர் என்ன, உபாசனைன்னா என்ன, இது மாதிரி எல்லாம் இருக்குது. அதில் சமத்காரங்கள் இருக்குது, ஆச்சரியங்கள் இருக்குது, சகஜஸ்திதி இருக்குது, ஆசுரி சக்தி இருக்குது, தெய்வீ சக்தி இருக்குது. இப்படி அந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை சம்ஸ்கிருத பாஷையில் நமக்கு கொடுத்தவர் அவர். அதனால் அந்த வியாசபாரதம்ங்கிற காரியக்கிரமம் இங்கே ஆந்திராவில் ஒரு 300 இடத்துல நடக்கிறது. அந்த மாதிரியான இதில் அது நாளைக்கு சாயங்காலம் நடக்க போகிறது. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேரளாவிலேருந்து தான் எல்லா ஊருக்கும் தர்ம பிரச்சாரம் ஆச்சு. பத்ரிநாத், அங்கே சங்கராச்சாரியர் வந்தார். கேதார்நாத் இங்கே வந்தார், இங்கே தபஸ் பண்ணினார். காட்மாண்டு மலையாக இருக்குது, வழி எப்படி தெரியல. இந்தியாவிலேருந்து தான் 75 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டு கொடுத்துருக்கா, பெரிய ரோடு. அங்கே எங்கே வந்தார்னா எத்தனையோ வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்கராச்சாரியார் வந்தார். அங்கே பூஜை ரோடு இப்போ தான் லாரி கீரி நிறைய வருதெல்லாம். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே ரோடு போய் எங்கே வழியை பார்த்து எப்படி போனாரோ அந்த இடத்துல இப்படி பூஜை பண்ணுங்க சொன்னார். விந்தியாத்து தட்சிணே ஜாதாக, விந்திய மலைக்கு தட்சிண பிரதேசத்தில் பிறந்தவாளாக்கும் பூஜை பண்ணுறது. அவளுடைய குழந்தைகள் அங்கே பிறந்தாலும் பூஜை பண்ணுற வழக்கம் இல்லை. அந்த விந்திய மலைக்கு இந்த பக்கம் பிறக்கணும். அதுதான் இந்த தட்சிண தேசத்தினுடைய முக்கியத்துவம். நம்மளை எல்லாரும் அமெரிக்காவில் பிறக்கலையான்னு நினச்சிக்கிற சூழ்நிலை இப்போ இருக்குது, அது வேறு. ஆனால் நேபாளத்தில் பசுபதிநாதரை பூஜை பண்ணணும்னா விந்திய மலைக்கு இந்த பக்கம் பிறக்கணும். அப்படி இருக்குது சம்பிரதாயம். அப்படி அந்த சங்கராச்சாரியார் காமாக்கியாவுக்கு போயிருக்கார். பிராக் ஜோதிஷபுரம், காமரூபம், இந்த நரகாசுர வதம் நடந்த இடம், ருக்மிணி கல்யாணம் நடந்த இடம், அருணாச்சல பிரதேசம், இதெல்லாம் சொல்கிறேன். பிரம்மபுத்திரா, இங்கே பிரம்மபுத்திரி, நீங்கள் எல்லோரும் சமாஜம் வச்சுங்க. பிரம்மபுத்திரா அது மாதிரி லோஹிதா நதின்னு இருக்காங்க, லோஹித கோத்திரம்னு இருக்குது நம்ம சாஸ்திரங்களில். அது மாதிரி அந்த பூர்வோத்தர பிரதேசங்கிறது நிறைய புராண சம்பந்தப்பட்ட ஊர். அது வேறு புதுசாக எங்களுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சில பேர் சொல்லிக்கிறா. புராண காலத்திலேருந்தே பக்தியோடு சம்பந்தப்பட்ட ஊர் அந்த நார்த் ஈஸ்ட்டுங்கிறது. இப்படி எல்லா இடத்துக்கும் சங்கராச்சாரியார் ஜெகநாத க்ஷேத்திரம் அங்கே போயிருக்கார். ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவத்துமே, ஸ்துதி பிராதுர்பாவம் பிரதிபதம் உபாகரண்ய சதய தயாசிந்துர் பந்து சகல ஜகதாம் நாத சுதய ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவத்துமே. நவை பிரார்த்தியம் ராஜ்யம் நச்ச கனகதா
போக விபவே அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து பட்டாட்டோப்பன் தேவையில்லை, எனக்கு வேறு ஏதோ ஆடம்பரங்கள் தேவையில்லை, எனக்கு ராஜ்யம் தேவையில்லை, எனக்கு தங்கம் வெள்ளி அது தேவையில்லை, இப்படிலாம் சொல்லி அந்த பக்தி தான் தேவை, ஞான வைராக்கியம்தான் தேவை. ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹிச்ச பார்வதின்னு எதை சொல்கிறோமோ அந்த அபிப்பிராயத்தை ஜெகநாத ஸ்தோத்திரம் மூலமாக அது பூதேவ பட்டலைங்கிறார். பூதேவ பட்டலைகி எல்லாம் பிராமணாலாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிராமணாலும் அந்த ஜெகநாத சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வராராம். ஒவ்வொரு அடியும் கேட்டுண்டு இந்த நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் கேட்டுண்டு ஒவ்வொரு அடியாக இந்த ரத யாத்திரையில் வராரா. ரதாரூடோ கச்சன்னு பதிமிலித பூதேவ பட்டலைஹி அப்படின்னு சொல்கிறார். இதை வர்ணிக்கிறார் அந்த ரத யாத்திரையை. அந்த சங்கராச்சாரியார் நேராக நம்ம என்ன இப்போ பார்க்குறோமோ அவர் அந்த காலத்தில் பார்த்ததை அப்படி வர்ணிக்கிறார். அப்படி காசிக்கெல்லாம் போனார். காசிக்கு போய் கங்கையை வர்ணிக்கிறார். கங்கையை வர்ணித்து சாயம் பிராத்தரும் முனீனாம் குசுமச்சயைஹி சன்ன தீரஸ்த நீரம் பாயான்னோ காங்கமம்பா அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லி சாயம் பிராத்தர் முனீனாம், காலம்பரையும் சாயந்தரமும் அந்த முனிகள்லாம் வந்து கங்கை கரையில் உட்காந்துட்டு பூஜை பண்ணுறாளாம். குசுமச்சயைஹி, தர்ப புஷ்பங்கள் எல்லாத்தையும் போட்டு அவள் பூஜை பண்ணி சன்ன தீரஸ்த நீரம், அந்த தீர்த்தம் தெரியறதான்னா தெரியறது, முழுக்க தெரியறதா கங்கை தீர்த்தம்னா அப்படி இல்லை, தெரிஞ்சு தெரியாமல் இருக்குது, தெரியாமல் தெரியறது. சன்னம்னா மறைச்சிருக்கா. அப்படி புஷ்பங்கள்லாம் போட்டு அந்த அளவுக்கு அந்த கங்கையை வர்ணிக்கிறார். பாயான்னோ காங்கமம்பா, அவ்வளோ அழகாக இருக்குங்கிறார். கங்கா தீர மனுத்தமம் ஹி சகலம், கங்கை தீர முழுக்க விசேஷமானதுங்கிறார். கங்கோத்திரியிலேருந்து கங்கா சாகர் வரைக்கும் எல்லாமே விசேஷமானதுங்கிறார். கங்கா தீர மனுத்தமம் ஹி சகலம் தத்ராபி காஷி உத்தமா, அங்கேயும் அதுலேயும் காசிங்கிறது உத்தமமானது. மணிகர்ணிகோத்தமதமா, மணிகர்ணிக்கைங்கிறது இன்னும் விசேஷமானது. எத்ரேஸ்வரோ மோட்சதா, எந்த விஸ்வேஸ்வரர் மோட்சத்தை கொடுக்குறாரோ ஞானத்தை கொடுக்குறாரோ அப்படின்லாம் சொல்லி அந்த ஆச்சாரியால் வந்து பவபய ஸ்ரேணி சமுத்சாரிணி பாராவார விஹாரிணி, பவபய ஸ்ரேணி சமுத்சாரிணி காஷி பிராந்த விஹாரிணி விஜயத்தே கங்கா மனோஹாரிணி, விஜயத்தே கங்கா மனோஹாரிணி. அந்த கங்கைங்கிறது அப்படி ஜாஜ்வல்யமானமாக விசேஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அந்த சங்கராச்சாரியார் எல்லா ஊருக்கும் போய் எல்லா க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணி 12 ஜோதிர்லிங்கங்கள், 51 சக்தி பீட்டங்கள், 7 மோட்சபுரிகள் எல்லாம் சொல்கிறார். இந்த காசியில் ராம மந்திர உபதேசம் நடக்கிறதெல்லாம் சொல்கிறார் அவர் ஸ்தோத்திரத்தில். எதா ராமேதி காஷ்யாம் அப்படின்னு சொல்கிறார். யதா வர்ணய யதா கர்ணய கர்ணமூலேந்த காலே சிவோ ராமேதி ராமேதி காஷ்யாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தாரக பிரம்மரூபம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பாண்டுரங்காஷ்டகம் மகாராஷ்டிராவுக்கு வந்தார். பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அந்த பாண்டுரங்கர் 2 கையில் வச்சுட்டு இருக்கார், ரெண்டு கையை இடுப்பில் வச்சுட்டு இருக்கார். அந்த இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்காரு. அது எதுக்காக வச்சுட்டு இருக்காருன்னா, சம்சார சாகரத்தில் நீங்கள் ஒன்றும் மூழ்கி விட மாட்டீர்கள், பயப்படாதீங்கோ, பக்தியோடு இருங்கோ, பயப்படாதீங்கோன்னு சொல்கிறாராம். பிரமாணம் பவாப்தேஹே இதம் மாமகானாம் நிதம்பஹ கராபியாம் திருத்தோ ஏன தஸ்மாத் விதாத்துர் வசத்தியை திருத்தோ நாபிகோஷா பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். மீனாட்சி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார். மீனாட்சியும் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்ய வாராம் நிதிம். அதே மாதிரி ஸ்ரீசைலத்துக்கு போகிறார், அங்கே தபஸ் பண்ணுறார். பிரமராம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார். காயத்ரீம் கருடத்வஜாங் ககனகாம் காந்தர்வ கானப்பிரியாம், கச்சேரி ரொம்ப பிடிக்குங்கிறார் அம்பாளுக்கு. காந்தர்வ கானப்பிரியாம் கம்பீராம் கஜகாமினீம் கிரிசுதாம்
கந்தாட்சதாலங்கிருதாம் கங்கா கௌதம கர்க சன்னுத பதாம் காம் கௌதமீம் கோமதீம் ஸ்ரீசைலஸ்தலவாசினீம் பகவதீம் ஸ்ரீ மாதரம் பாவையே இப்படிலாம் சொல்லி நேஷ்னல் இன்டக்ரேஷன்னு நாம் என்னத்தை இன்றைக்கி சொல்லின்னு இருக்கோமோ அதை ஸ்பிரிச்சுவலாக கல்ச்சர் வழியாக உபாசனா மார்க்கத்தில் ஸ்தாபிதம் பண்ணவர் நம்முடைய ஆச்சாரியால். அந்த ஆச்சாரியால் இது மாதிரி இந்த எண்ணத்தை மனசில் வச்சுட்டு இவ்வளவு சஞ்சாரம் இவ்வளவு பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காருன்னா அந்த சிந்தனை உருவான இடம் நீங்கள்லாம் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கேரள பரசுராம க்ஷேத்திரம். அந்த கேரள பரசுராம க்ஷேத்திரத்திலேருந்து உட்கார்ந்துட்டு எல்லா ஊர் ஜனங்களையும் ஒத்துமைக்காக அவர் பாடுபட்டார். அந்த ஊரில் நம்முடைய மகாபெரிவா 1920s அந்த காலத்தில் அந்த இது தாழம்பு கொண்டு வரட்டும். அந்த காலத்தில் 1920களில் அங்கே வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கா. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அங்கே பூஜை எல்லாம் பண்ணியிருக்கா, ஊர்வலம்லாம் நடத்தியிருக்கா. பாலக்காடு வந்திருக்கா. நெல்லிச்சேரின்னு ஒரு இடத்துல 1927ஆம் வருஷம் மகாத்மா காந்திஜி அங்கே வந்து மகாபரிவாளை தரிசனம் பண்ணியிருக்கார். இன்னும் நிறைய யாத்திரை பண்ணியிருக்கா. கேரள தேசத்தில் நிறைய யாத்திரை பண்ணியிருக்கா. இந்த கொச்சினில் ராமவர்மா பரீட்சித்துன்னு ராஜா, திருப்பணித்துறை தர்க்கசாஸ்திர வித்வானவர், அவருக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்கு. தரிசன கலாநிதி அது மாதிரி விருதெல்லாம் கொடுத்துருக்க. அதனால் கேரளத்துக்கும் நம்ம மடத்துக்கும் ரொம்ப பிராச்சீனமான சம்பந்தம் இருக்குது. அந்த காலத்தில் ராஜா திருவனந்தபுரம் ராஜாவாக வந்து 2 யானை குட்டிகளை இங்கே அனுப்பிச்சி கொடுத்துருக்கா. துவிரதடிம்ப மிதோ நுனுத்சுகு. துவிரதம்னா யானை. அந்த 2 யானையை நான் அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்கேன், மழையாக இருக்குது, அதனால் கொஞ்ச நாள் கழித்து அனுப்புகிறேங்கிறார். அப்படியெல்லாம் இந்த கேரள தேசங்கிறது ரொம்ப விசேஷமான பிரதேசம். அந்த விசேஷமான பிரதேசத்தில் அவள் யாத்திரை பண்ணி தர்ம பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட அந்த பெரியவாளுடைய ஆராதனை தினத்தன்னைக்கு இங்கே நீங்கள் வந்து சஹஸ்ர சுவாசினி பூஜை பண்ணுறது விசேஷம். அவள் சொல்லி நம்முடைய புது பெரியவா காலடி கீர்த்தி ஸ்தம்பத்தை காலடியில் கட்டியிருக்கா. அதுவும் விசேஷமாக அங்கங்கே உற்சவங்கள் நடந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கேரள தேசத்தில் நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது, நிறைய வேத பிரச்சாரம் இருக்குது, ஸ்ரௌத பிரச்சாரம் இருக்குது. இப்போ சில வருஷங்களாக அந்த கேரள தேசத்துலேருந்து நம்பூதிரிகள்லாம் வரா இங்கே இந்த இதுக்கு. இங்கே இருந்தது மடத்தில் தாழும்போது கேரளாங்கிறனால காமிக்கலான்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சிக்கோ, ஜாகிரதை பிடிச்சிக்கோ. இதில் வந்து அந்த கேரள தேசத்தில் ஸ்ரௌத்த வித்யை, சோமயாகம், வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோரியாமம், முக்தியம், சோடசி, என்னென்ன இருக்கோ சப்த சம்ஸ்தைகள்னு எதெல்லாம் சொல்கிறாளோ அந்த மாதிரியான யாகத்தை பற்றி நல்லா படித்தவா இருக்காங்க இன்றைக்கும். ஆனால் சின்ன வயசுக்காராலும் போன வருஷம் ஓரிக்கை மணிமண்டபத்தில் வந்தார். அவள் முதல் தடவையாக அந்த கேரள தேசத்துக்கு வெளியில் அந்த ஹிஸ்ட்ரியை பண்ணி காமிச்சா சமீப காலத்தில். அப்படி அந்த ஸ்ரௌத வித்யையும் அங்கே பிரச்சாரத்தில் இருக்குது. மகாதந்திரா, மகாமந்த்ரா, மகாயந்திரா, மகாசனான்னு சொல்கிறோம். அந்த யந்திரங்களை பிரபலப்படுத்தினவர் ஆச்சாரியார், சங்கராச்சாரியார். அந்த யந்திரம் அப்படிங்கிற கான்செப்டை லோக பிரசித்தம் பண்ணினவர் அவர். ஸ்ரீசக்கர யந்திரம் காஞ்சிபுரத்தில் ஸ்தாபித்தார். பல இடத்துலையும் பல யந்திரங்களை ஸ்தாபிச்சிருக்கார். இப்போ அதை ஒட்டி தான் இப்போ ராம யந்திரமும் இங்கேருந்து தங்க முலாமெல்லாம் போட்டு இங்கே தேவநாகரியில் தயார் பண்ணி இங்கேருந்து அயோத்திக்கு அமிச்சது இந்த யந்திரம். இப்போ அங்கே வாங்கி வச்சுட்டுருக்கா. அதே மாதிரி கிரந்தாட்சரத்தில் ஒரு யந்திரம் பஞ்சலோகத்தில் பண்ணி அதுவும் அயோத்திக்கு அமிச்சிருக்கு. இந்த யந்திரத்தை பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத சங்கராச்சாரியர் தான் பிரபலப்படுத்தினார். சாஸ்திரங்கள் இருக்குன்னாலும் பிரபலப்படுத்தினவர் நம்முடைய ஆச்சாரியால். அத்வைத தத்துவம் வேதங்களில் சாஸ்திரங்களில் அத்வைத்தந்தான் சொல்லியிருக்கா. ஔபனிஷதம் மதம் அப்படிங்கிறத சொன்னவர். யூனிட்டின்னு சொல்கிறோம். அந்த
அந்த ஒத்துமைங்கிறதையும் சரி, ஏக்கம்ங்கிறதும், ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்திங்கிற ஏக்கம்ங்கிறத பற்றியும் ஏகத்துக்கு அவர் சொல்லியிருக்கார். ஏக்கம்ங்கிறத பற்றி அப்படி அந்த ஆச்சாரியால் பரம்பரையில் வந்த நம்முடைய பெரியவா கேரள தேசத்துக்கு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா, சாத்துர்மாசியம் பண்ணியிருக்கா. அவள் கோயம்புத்தூர் பக்கத்தில் எங்கே சாத்துர்மாசியம் பண்ணாலோ அந்த என்ன வருது கஞ்சிக்கோடு அதை நம்ம பக்தா எல்லாரும் சங்கர் நாராயணன், ஆனந்த கணபாட்டிகள் இவ எல்லாரும் விசேஷமாக கவனித்து அங்கே நன்னா அடிக்கடி வேத பாராயணம் ஹோமங்கள் எல்லாம் நடத்தின்னு இருக்கா. அங்கே இன்னும் நிறைய விமர்சையாக நிறைய பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கா. அந்த மாதிரி அந்த கேரள தேசத்தில் நம்முடைய தர்மத்தை விசேஷமாக நாம் பிரச்சாரம் பண்ணணும். பாரத தேசம் சம்பூர்ணமாக தர்ம பிரச்சாரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த கேரள தேசத்தில் இன்றைக்கி தர்ம பிரச்சாரத்தினுடைய அவசியம் நிறையவே இருக்குது. அதனால் எங்கேருந்து பலனடைஞ்சாலோ பலனடைந்த ஜனங்கள் மறுபடியும் அவளுக்கு எங்கேருந்து பலன் கிடச்சதோ அந்த பிரதேசத்துக்கு பண்ணணுங்கிறதும் சரி, பண்ணுறதும் சரி, அது விசேஷமானது, சகஜமானது. அதனால் அந்த மாதிரி கேரள தேசத்தில் இப்போ சில மாதத்துக்கு முன்னாடி ஓரிக்கையில் மணிமண்டபத்தில் இருக்கும் பொழுது அன்னைக்கு பானு சப்தமி, அந்த பானு சப்தமி ஆமாம், இது இந்த ஹஸ்தமா, இது பானு ஹஸ்தம் நினைக்கிறேன். அது அன்றைக்கி விசேஷமாக அந்த சஹஸ்ர பிராமண போஜனம் விசேஷமாக நடந்தது. முக்கியமான முகூர்த்த நாள், அதில் விசேஷமாக நன்னா நடத்தி கொடுத்த. அதை ஒட்டி இப்போ சுவாசின் அர்ச்சன பிரீதா அப்படிங்கிற லலிதா சஹஸ்ரநாமப்படி 1000க்கும் மேற்பட்ட சுவாசினிகளை வரவழைத்து அவளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணணுமோ அதுக்காக நிறைய ஏற்பாடுகளை பண்ணி, வஸ்திரம் வாசோ ததாதி சர்வதேவத்யம் வை வாசா சர்வாயேவ தேவதா பிரீணாதி அப்படின்னு சொல்லி அந்த வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு அதே மாதிரி நிறைய சௌபாகிய திரவியங்கள், தேஹி சௌபாகியம் ஆரோக்கியம் தேஹிமே பரமம் சுகம் ரூபந்தேஹி ஜெயந்தேஹி யசோதேஹி த்விஷோஜஹி, அந்த மாதிரி சௌபாகிய திரவியங்கள்லாம் கொடுத்து அது கேரளத்தில் மறுபடியும் கேரளத்துலேருந்து வந்தவா நிறைய ஊரில் இருக்கா, நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கா. துபாயில் இருக்கட்டும், டெல்லியில் இருக்கட்டும், பம்பாயில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அங்கே மூலஸ்தானம் என்ன இருக்கோ, மூல கேந்திரம் என்ன இருக்கோ, அங்கே துர்பலமாகாதைக்கு அங்கே இன்னும் நல்ல ஸ்திரமாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் பிரயத்தனங்கள் நடக்கிறது. அதனால் அங்கே இந்த சஹஸ்ர சுவாசினி பூஜை பாலக்காட்டில் சங்கர மண்டபம்லாம் கட்டின்னு இருக்கா. தேவ பூஜான்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து 100 நம்பூதிரிமாருக்கு மாதம் ஒரு 3000 ரூபாய் கொடுத்து கிராமத்தில் சோட்டானிக்கரை, வைக்கம், குருவாயூர், ஐயப்ப சுவாமி பிரசித்தமான கோவிலில் மேல் சாந்தி இது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகா விஷயம் வேறு. குக்கிராமங்களில் மலப்புரம் டு திருவனந்தபுரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பலத்தில் பூஜை செய்யப்பட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருமேனிகளுக்காக இந்த தேவ பூஜா ஸ்கீம்னு ஒன்று நடக்கிறது. நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கொல்லம்ங்கிறதையும் கவனிக்கணும், இல்லம்ங்கிறதையும் கவனிக்கணும்ட்டு. அந்த இல்லம்னு சொன்னால் திருமேனிகள், கொல்லம் ஆண்டுன்னு நீங்கள் கல்யாண பத்திரிகைகள்லாம் போடுறேன் கேரளாக்காரா, அதனால் இதையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி அந்த ஸ்கீமில் காலடியிலையும் அங்கே ஸ்கூல் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது, கீர்த்தி ஸ்தம்பம் இருக்குது. அங்கே ஒரு சமஸ்கிருத பாடசாலை நம்பூதிரிமார்களுக்காக பண்ணலாம்ட்டு. அதாவது சமஸ்கிருதங்கிறத அவள் படிச்சுட்டான்னா தந்திர வித்யா பீட்டத்தில் தந்திர வித்தியும் படிக்கலாம், சாஸ்திரங்கள் படிக்கலாம், ஆயுர்வேதம் படிக்கலாம், ஜோதிஷம் அதுக்காக அது உபயோகப்படும், வேத வித்தியைக்கு உபயோகப்படும், பிரவச்சனம்
அதுக்கும் உபயோகப்படும். இப்படி இந்த சம்ஸ்கிருதங்கிறத அங்கே சொல்லித்தரலாம்னு ஒரு உத்தேசம் இருக்குது அங்கே காலடியில். அதே மாதிரி பாலக்காடு பக்கத்தில் பழைய காலத்தில் இந்த கிருஷ்ணய்யர் பாடசாலை சித்தூர் என்ன இருந்ததோ அதையோ அல்லது அது மாதிரி இன்னொரு ஸ்தாபனத்தையோ தயார் பண்ணி நம்ம ஜனங்கள் யாரெல்லாம் இருக்காளோ பரதேசி பிராமணா அப்படி சொல்லக்கூடிய இந்த நம்ம பாலக்காடு பிராமணர்களுக்காக வேண்டி அந்த ஒரு ஸ்கூலையும் தயார் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்தார், கல்கத்தாலேருந்து வந்தார். சொன்னார், ஏதோ மந்திரங்கள்லாம் சொன்னார். அவர் ஏதோ உத்தியோகத்தில் இருக்கார். சொன்னோம், இது இன்னும் அது மந்திரங்கள்லாம் சொல்லலை, எப்படி இந்த சமாச்சாரம்? நான் கிருஷ்ணய்யர் பாடசாலையில் படித்தேன்னு சொன்னார். இப்படி நிறைய கிருஷ்ணய்யர் பாடசாலையில் படித்தவா நிறைய பேர் அங்கங்கே நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, தர்மத்துக்கு சேவை பண்ணின்னு இருக்கா. அதனால் அந்த மாதிரியான ஸ்கூலை ரிவைவ் பண்ணி அந்த மாதிரி நம்ம பாரதிய வித்யையை பிரச்சாரம் பண்ணுறது. ஆக இந்த கேரள தேசத்தில் இந்த மாதிரி சனாதன சம்ஸ்கிருதி, நம்முடைய சம்ஸ்கிருதம், நம்முடைய நாராயணீயம், நம்முடைய பாகவதம், நம்முடைய வேதங்கள், நம்முடைய ருத்ர ஜபங்கள், லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தர்ய லஹரி. இந்த சௌந்தர்ய லஹரிக்காக இப்போ 100 யந்திரம் தயார் பண்ணியிருக்கோம். 100 யந்திரங்கள் தயார் பண்ணி அதையும் அனுப்பிச்சு வைக்கிறோம், கேரளாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். அங்கே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம். அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி பண்ணி அந்த ஆச்சாரியால் சொன்ன மாதிரி என்னென்ன பரிகாரங்களோ அதுக்காக அந்த ஸ்லோகங்களை ஜபித்து அம்பாள் அனுகிரகம் கிடைக்கும்படியாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த சௌந்தர்ய லஹரி யந்திர பூஜை இதெல்லாம் பண்ணி கேரள தேசத்தில் சனாதன தர்மத்தை மேன்மேலும் அதிகமாக நாம் வளர்த்து உங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படணும். உங்கள் மூலமாக பாரத தேசத்துலேயும் நல்ல ஒரு சைத்தன்யம், தார்மீக சைத்தன்யம் ஏற்படணும். அதுக்காக இந்த பிரயத்தனங்கள். இந்த விஷயத்தை சில மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த சமூக மடத்தை சேர்ந்தவாளுக்கும், அப்போ நம்ம குரு இவர் வீரராகவையர் அவர் கூட வந்திருந்தார். இத்தனை வயசில் காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தார். இந்த மாதிரியான இதில் நம்ம புனா சங்கர மட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சங்கர நாராயணியர், நம்ம ஆனந்த கரபாட்டிகள், இன்னும் எல்லாருக்கும் சேர்த்து இந்த உற்சாகத்தை நாம் சொல்லி இந்த மாதிரி அபிப்பிராயத்தை சொல்லி பண்ண சொன்னதில் நன்னா பண்ணியிருக்கா. நிறைய பேர் டோனர்ஸ் எல்லாம் கலந்துட்டுருக்கா. நிறைய பண்ணியிருக்காங்கிறது ஒன்றும், நிறைய பேரும் பண்ணியிருக்கா. ரெண்டும் முக்கியம்னு சொன்னோம். நம்ம நிறைய பண்ணுறது ஒன்றும், நிறைய பேருக்கு கலெக்ஷன் அண்ட் கனெக்ஷன் ரெண்டுமே இதில் நல்ல முறையில் ஆயிருக்கு. இது மாதிரியார் மூலமாக, அதாவது ஒரு லௌகீகமான முயற்சிக்கு 100 பேர் கூட இருக்கிறது வேறு, எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் பேர் கிடைக்கும் வேறு ஏதோ இது இருக்கும். இது மாதிரி தார்மீகமான விஷயத்தில் இவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணுறதுங்கிறது கேரளத்தில் அது முக்கியமான விஷயம். கேரளத்தில் ஏற்படக்கூடிய தார்மீக சைத்தன்யம் தேசத்தில் நமக்கு தர்ம பிரச்சாரத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அதனால் இந்த நல்ல பிரச்சாரத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துண்டு நாளைக்கு குரு அனுகிரகம்லாம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது. துவாதசி அன்னைக்கு இந்த மாதிரி விசேஷமாக இந்த சமாராதனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப புண்ணியமான விஷயம். சாதாரணமாகவே புண்ணியம் உண்டு. துவாதசி அன்னைக்கு இது மாதிரி அந்த குருவை பூஜிக்கக்கூடிய அந்த நாளில் இந்த காஞ்சிக்கும் இந்த கொச்சிக்கும் அந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது இந்த மாதிரி ஏற்பட்டு நீங்கள் எல்லோரும் தர்மோ ரட்சதி ரட்சிதா இந்த ப்ரோக்ராமுக்காக இங்கேருந்து திருப்பதி காஞ்சிபுரத்துலேருந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்கா. இதெல்லாம் என்னென்னா சங்கராச்சாரியர் அன்னைக்கு என்ன ஏற்பாடு பண்ணாரோ அந்த மாதிரியான அபிப்பிராயம் மறுபடியும் ஜனங்கள் மத்தியில் வரணும். பிரதேச பாஷைகள் நிறைய இருந்தாலும் எல்லாரும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவா, நாம் எல்லாரும் ஆஸ்திகால், நாமெல்லாம் ஷட்தர்சனத்தை ஒத்துக்கிறவா, நாமெல்லாம் இந்த ஷண்மத ஸ்தாபனத்தை ஒத்துக்கிறவா, பஞ்சாயத்தனத்தை ஒத்துக்கிறவா, பஞ்சகவ்யத்தை ஒத்துக்கிறவா, பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் பண்ணுறவா, நாம் எல்லோரும்
பஞ்சபாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறவா, பஞ்சோபசாரம் பண்ணக்கூடியவா நாம், பஞ்சபூத சமன்வயம் பண்ணக்கூடியவா, இந்த மாதிரி பஞ்சீகரணம் அப்படிங்கிறத புரிஞ்சின்றவா, இப்படியெல்லாம் நாம் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய வைதிக சம்ஸ்கிருதியை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சமாவேசம் எல்லாம் சேர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். கேரளத்தில் சமூக மடங்கள் அங்கங்கே நிறைய நல்லது பண்ணின்னு இருக்கா. நவீகரண கலசங்கள் அங்கங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறா, புஸ்தகங்கள்லாம் போடுறா, ஜட்டாபாராயணம் நடத்துகிறா, பஜனோத்சவம் நடத்துகிறா. அங்கே வருஷா வருஷம் பாலக்காட்டில் பஜனோத்சவத்தை நடத்தின்னு இருக்கா. ரதோத்சவங்கள் அது விசேஷமாக கேரளத்தில் நீங்கள் பண்ணின்னு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா சமூகமும் சேர்ந்துண்டு இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் காரியகர்த்தாக்களும் தேவை. நேரம் கொடுக்குறவா வேணும், நிதி கொடுக்குறவா ஒரு பக்கம், நேரத்தை கொடுக்கணும். இந்த 95 வயசுக்கு மேலே அவர் வீரராகவன் அவர் இது மாதிரியெல்லாம் தர்மசாஸ்திரங்கிறார், இது வாத்தியார்மாருங்கிறார், எல்லாம் சொல்லின்னு இருக்கார். இந்த மாதிரியான ஒரு உற்சாகத்தோடு செய்யக்கூடிய நல்ல சின்ன வயசுக்காராலும் நிறைய பேர் தேவை. நல்ல படித்தவாள்லாம் நிறைய உருவாக்கணும். நம்ம சேஷாத்ரிநாத சாஸ்திரிகள்ங்கிறவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஆயுர்வேதமாக, தர்மசாஸ்திரமாக, வேதமாக, புராணங்களாக, இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் அப்படி நல்ல உழைப்பு. இதெல்லாம் கேரள தேசத்தில் நிறைய வித்வான்கள் அந்த மாதிரி தயாராகி நம்முடைய வைதிக ஹிந்து சனாதன தர்மத்துக்கு மேன்மேலும் வலு சேர்க்கணும். அந்த கேரளத்தின் மூலமாக வலு சேர்க்கணும். ஆமாம், இதுக்கெல்லாம் சேர்ந்து சமூகம் கூட இருந்து எல்லாம் பண்ணணும். அதுக்காக அந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய கமிட்டி கணேசன் அவரெல்லாம் வந்திருந்தார். சமூக மடங்கள்லேருந்து எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய சமூக மடங்கள், விசேஷமாக இந்த சமூக மடத்தில் ஏற்கனவே பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம். அங்கே நிறைய பேர் எல்லாம் தரிசனம்லாம் பண்ணியிருக்கா. இந்த இடம் நாளைக்கு இங்கே நடக்கிறதுன்னா அது பொருத்தமானது. எங்கேயோ வெளியில் கூட பண்ணலாம், சாப்பாட்டுக்கு இடம் பற்றின அப்படி இல்லை. சமூக மடத்தில் சுவாசினி பூஜை நடத்துறது விசேஷம், சுவாசினி பூஜை சமூக மடத்தில் நடத்துறது விசேஷம். அப்படி அந்த இடத்துக்கு பொருத்தமான விஷயம், அந்த மாதிரியான ஒரு தார்மீகமான ஒரு ஸ்பூர்த்தி பிரேரணை அதெல்லாம் ஏற்படுறது. அந்த மாதிரி நல்ல காரியங்கள் சமூக மடங்கள் மூலமாக ஏற்பட்டு அந்த தர்மம் என்னத்துக்காக பெரியவா எல்லாரும் அத்தனை தபஸ் பண்ணியிருக்காளோ, அத்தனை உபதேசம் பண்ணியிருக்காளோ, இது எல்லாத்தையும் நீங்கள்லாம் மனசில் எடுத்துட்டு இந்த சந்தர்ப்பத்தில் புஸ்தகங்கள் கொடுக்க போகிறா. உங்களுக்கு கோத்திர பிரவர புஸ்தகம் கொடுக்க போகிறா. கோத்திரங்கிறது தெரியணும் இல்லை, அதில் எல்லாருக்கும் இப்போ பிஏ எம்ஏ தெரியறது. என்ன கோத்திரம் என்ன சமாச்சாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோத்திர புஸ்தகம் கொடுக்க போகிறா. அதே மாதிரி நித்தியப்படி பாராயணம் பண்ணுறதுக்கு கராக்ரே வசதே லக்ஷ்மிஹி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேத்த கௌரி சியாத்து பிரபாத்தே கரதர்சனம், அந்த ஸ்லோகங்கள்லாம் உங்களுக்கு புஸ்தகம் மலையாளத்தில் புஸ்தகம் கொடுக்க போகிறா. நாளைக்கு சுவாசினி பூஜையில் ஸ்ரீமாத்திரே நமஹா ஆரம்பித்து லலிதாம்பிகா அப்படிங்கிற வரையில் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பேரெல்லாம் கொடுக்க போகிறா. கொடுத்து இப்படி விசேஷமாக நடக்க போகிறது. அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்து, ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருந்து இந்த தர்மத்தை நன்னா பண்ணின்னு இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறோம். பெரிவாளையும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. संचतुष्पदे ओम शांति शांति. शंकर अम्मा नेटिकी 100 वयसु पूर्ति.